ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பேர்ட்ஸ் வீடியோலாம் போட்டு. இன்றைக்கி தான் இந்த ட்ரே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரேடியாக வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். ஏன்னா பேர்ட்ஸ்கிட்ட சிக்ஸ் எதுவுமே லாஸ்ட்டு 3 மந்த்தாக எதுவுமே கிடைக்கல எனக்கு. அதனால் நான் சிக்கு கிடைக்காம நான் வீடியோ சும்மா போடுறதுலேயும் அர்த்தமே இல்லை. இன்றைக்கி தான் அந்த பையன் எனக்கு ஃபுல்லாக இந்த ட்ரே எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு, தரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஃபுல்லாக மார்க் போட்டு சூப்பராக அந்த பையன் இப்போ டைல்ஸ் போட்ட மாதிரி ஆக்கி கொடுத்துட்டாங்க அந்த பையன். இதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே பாருங்களேன் எப்படி இறச்சி வச்சுருக்குன்ட்டு. இதில் எப்போதும் உள்ள அந்த டைல்யூட்டும் மாஸ்க் இருக்குது. இது இதில் யாருமே இல்லை. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை கொடுத்துட்டேன். இதில் உள்ள பேரை என்னன்னாக்கா ப்ளூ மாஸ்க்கும் ஒன்று க்ரீன் ஃபிஷ்ஷரும் இருந்துச்சு, அதை கொடுத்துட்டேன். பாக்ஸு ஃபுல்லாக எதுவுமே இல்லை. அதனால் இது அடைக்க இந்த பேப்பர் எதுக்கு வச்சுருக்கேன்னாக்கா, அதை பிடிக்கும் போது சமயத்தில் வெளியில் இங்கே பிடிக்கும் போது பாக்ஸ் உள்ள ஓடி போய் ஒளிஞ்சிடும். அதுக்காக அதை வச்சு அடைச்சிட்டு அப்புறம் இங்கே வச்சு உட்காந்து பிடிச்சிட்டேன். யாருமே இல்லை இதில். வேறு ஏதாவது பேரை பிடிச்சி போடலான்ட்டு வச்சுருக்கேன். அதனால் அம்மாவுக்கு சமயத்தில் நான் வெளியே போயிட்டேன்னா தண்ணி இது வச்சுருவாங்கன்னு சொல்லிவிட்டு இது ஓப்பன்லேயே இருக்கும். அதே மாதிரி இதில் உள்ள 2 மாஸ்க்கு சேலுக்கு தான் கொடுத்துட்டேன் கடையில். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இதில் உள்ள 2மே ஃபீமேல் என்கிட்ட இருந்தது. ரொம்ப வருஷமாக மாற்றி போடாமே வச்சுருந்தேன், சரியில்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், கடையில் கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை எடுக்கலை கடைசியில் அந்த போர்டை. அதை நான் காமிக்கிறேன். அது என்கிட்டே கொடுத்ததுனால அது அந்த ப்ளூ கேஜில் இருக்குது, இதில் இல்லை. ஆனால் அதுதான் ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த ட்ரேயே ரொம்ப மோசமாக்கிடும். அது ஷிட்டு மட்டும் எப்போதுமே அதிகமாக போகும் இந்த கார்னரில். இது க்ளீனே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நாஸ்தி ஆக்கிடும் அந்த ஒரு பேர்டு மட்டும். இதுலேயும் யாருமே இல்லை. வேறு ஒரு பேர்டை ஒரு பேரை நல்ல பேராக செட் பண்ணி போடலான்னு வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் கழுவி சூப்பராக கொடுத்தாங்க அந்த பையன். இதையும் ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன், இல்லைன்னா அம்மா தண்ணி சமயத்தில் வைக்கும்போது இதுலேயும் வச்சுடுவாங்க. அப்புறம் நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கும் போது இங்கே ஒரு கேஜ் இருக்கும் தெரியுமா, ப்ளூ கலர் கேஜு. ஏன்னா எனக்கிட்ட வர சிக்ஸ் எல்லாம் செமி அடல்ட் ஆகிற வரைக்கும் அந்த கேஜில் தான் போட்டிருப்பேன். அந்த கேஜையும் காமிக்கிறேன். இந்த ரூமில் போட்டுட்டேன். அதில் உள்ளவங்கெல்லாம் இதில் போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு நிறையா டைம் ஆகுது, எனக்கு தீனி வைக்கிறதுக்கு அப்புறம் தண்ணி மாற்றுறதுக்கெலாம் டைம் ஆகுது. நானே ஒரு சோம்பேறி மாதிரி உள்ள ஆள். அதனால் அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா, தீனியெல்லாம் வேஸ்ட்டாக கீழே இறச்சிடுதுங்க. எனக்கு இந்த கேஜை பொறுத்த வரைக்கும் இப்போது ட்ரேயில் கிடக்கும், இங்கே சீச்சிச்சின்னா கூட ட்ரேயில் கிடக்கும், இங்கே பொறுக்கி சாப்பிட்ருங்க. ஆனால் இந்த மாதிரி சைனா கேஜில் என்ன ஆகுதுனாக்கா, இந்த ட்ரேயில் அப்படியே கீழே விழுந்துடுது. இங்கே பாருங்களேன், அதுங்க உட்காந்து கோழி மாதிரி சீக்கிறதுனால இந்த இது இப்படி கீழே விழுந்துடுது. சமயத்தில் என்ன பண்ணுதுன்னா, தண்ணி குளிக்குது. இங்கே உட்காந்து தண்ணி பேர்டு குளிக்கும் போது தண்ணியெல்லாம் இதில் படுதா. அப்போ இந்த தினையெல்லாம் தண்ணி ஈரமாகி சொதன்னு ரொம்ப நாள் ஆச்சுன்னா புழு வச்சிடும். அப்படி இல்லைன்னா இதிலே செடி மாதிரி வளர்ந்து வந்துடுது இந்த தினையெல்லாம். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கேஜை பொறுத்த வரைக்கும் தினையெல்லாம் கீழே தான் இருக்கும். ஆஃப்ரிக்கன் பேர்டு இந்த பஜ்ஜீஸ்லாம் வச்சு இதில் வளர்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். அதுங்க இந்த மாதிரி சீச்சி சாப்பிடாது. இதுங்க ஆனால் சீச்சி தான் சாப்பிடுதுங்க. வேறு வழியே இல்லை. இந்த கேஜை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஆரம்பத்தில் வாங்கிட்டேன். ஆனால் காலனிக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டு. பட் எனக்கு இது பிடிக்கல. இந்த கேஜை பொறுத்த வரைக்கும், சைனா கேஜை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆகுது. எல்லாம் தினையும் கீழே தான் இருக்குது. சீடு மொத்தமும் கீழே தான் கிடக்கும். ஷிட்டில் உள்ள தினையை திருப்பி எடுத்து நமக்கு அதுக்கு கொடுத்தாலும் அதுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகும். அதனால் இந்த கேஜே எனக்கு பிடிக்கல. இதிலலாம் எக்கு இருந்துச்சு, ஆனால் பாதி எக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு, பாதி எக்கு கரு இருக்குது. அதனால் நான் எதுவுமே எடுக்கலை. மதியானமே இந்த க்ளீன் பண்ணும் போது பாதி எக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். எல்லாம் வேஸ்ட்டான எக்ஸ் எல்லாம். இல்லைனா திருப்பி இன்குபேட் பண்ணி அதுங்க டைம் தான் வேஸ்ட் ஆகுது. இதுங்க கூட ஒரு பேரு, இந்த எல்லோ புல் ஃபிஷர் இருக்கு இல்லையா, அதுங்க இதில் லாஸ்ட் டைம் எக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் எதுவுமே ஹேட்ச் ஆகலை, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதில் இப்போ வச்சுருக்கா என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணலை. ஏன்னா எனக்கு இது சிரமமாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே எனக்கு சிரமம். ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. உள்ளார எக்கு இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இப்போ தெரியுது பாருங்கள். ஒரே ஒரு எக்கு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 தெரியல எனக்கு சரியாக. 2 மாதிரி தான் தெரியுது. இன்ஷால்லா நான் செக் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்கிறேன். 2 தான் தெரியுது.
எப்போ ஹேட்ச் ஆகும்லாம் தெரியல. ஒரு மாதம் ஆகட்டும், 26 நாள் ஆகும். அப்புறம் இதில் உள்ளவங்க சிக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். எல்லாருமே இந்த ப்ளூ கேஜில் இருந்தவங்க இவங்க எல்லாருமே. இதில் ஆனால் ஒன்று இறந்துட்டு, ஒரு பேர்டு இறந்துட்டு, இதுங்களே கொன்னுட்டுங்க. சண்டை போட்டு ஒரு பேர்டு நான் காலையில் வந்து நைட்டு விட்டுருக்கேன், காலையில் சண்டை போட்டு சாகடிச்சிட்டுங்க. அந்த ஒருக்கு பார்த்தீங்களா தலை ஃபுல்லாக ரெட்டாக அதே மாதிரி ஒரு பேர்டு என்கிட்ட இறந்துருச்சு இந்த கேஜில் உள்ளது. இதில் உள்ள ஒரு பேர்டு வந்து இந்த க்ரீன் பீச்சுக்கு வந்து இதில் ஒரு செட்டாக இருக்குது, ஒரு பேர் செட்டாக இருக்குது. இதில் க்ரீன் பீச்சு தான் ஃபீமேலு, அது எனக்கு நல்லா தெரியும். இது இருக்குது பாருங்கள், இது வந்து அது கூட சேர்ந்துருக்கு. இது வந்து மேலு, இது வந்து அந்த ப்ளூ கேஜில் உள்ளது வந்து இதோட ஒன்று செட் ஆகிட்டு. இது வந்து மேலு, இது வந்துருக்கு பாருங்கள் வெளியில் க்ரீன் பீச்சு. இது வந்து ரோசி வுட்டுன்னு கூட சொல்லலாம், பேர் எப்படி வேணாலும் நீங்கள் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் பீச் வந்து நான் க்ரீன் பீச்சுன்னு தான் சொல்கிறேன். இது வந்து ஃபீமேலு, அது உள்ளார இருக்கிறது மேலு. இதில் உள்ளதை வந்து இதுவே செட் பண்ணிக்கிச்சு ஒரு பேரை, ஒரே ஒரு பேர்டை வந்து மேலாக்கிக்கிச்சு. இதுக்கு பேர் செட் ஆகிடுச்சு. இவங்க யாருக்கும் பேர் வந்து நான் பிரித்து போடலை, எதுவும் செட் ஆகலை. இதுங்களை லாஸ்ட்டாக 4 எக்கு வச்சுருந்துச்சு. 4மே வந்து எக்ஸு வந்து சுத்தமாக சூடே இல்லை, இந்த பேர்டுக்கிட்டேருந்து வந்த எக்ஸு. அப்புறம் இது இப்போ தான் வச்சிட்டு இருக்கு, அதை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. இதில் கூட ஒரு பேர் செட் ஆகிருந்துச்சு, பேலன்ஸ் உள்ள ரெண்டும். நான் எப்போ எக்கு வைக்க போகுதுன்னு தெரியல, நான் நெஸ்டிங் மெட்டீரியலும் கொடுக்கல. இதுங்களில் தான் பெரிய தலைவலி. இதுங்களை ஏன் வச்சுருக்கோன்னு எனக்கு தோணுது. பேசாமல் இதுங்க எல்லாத்தையும் பிடிச்சி சேலுக்கு போட்டுடலாமோன்னு எனக்கு வெறி ஆகுது. ஏன்னு சொன்னிங்கன்னா இதில் எல்லாம் பேர் எல்லாம் செட் ஆகுது, எக்கும் வைக்கிது, ஆனால் எக்கு எல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருது. அதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. அதுங்களே பேர் சேர்ந்துக்குதுங்க, ஆனால் அதுங்களே எக்கு வைக்கும் போது இது மற்ற பேர்டு போயிட்டு தள்ளி விட்டுருதுங்க அந்த முட்டையை. அதுதான் எனக்கு பிடிக்கலை. இது வரைக்கும் நான் எத்தனை நாளாக இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன், இதுலேருந்து மட்டும் நான் ஒரு சிக்கு கூட நான் எடுத்து உங்ககிட்ட வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன். எக்கு வச்ச வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், ஆனால் சிக்கு வந்த வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதுங்க சிக்கு வர விடவே மாட்டேங்குது. எக்கு வச்சு இன்குபேட் பண்ணால் லாஸ்ட் டைமில் வந்து அது கருவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அப்படி இல்லைனா எக்கு வச்சு அப்படியே தள்ளி விட்டுருது. எனக்கு அதுதான் ஒன்று கொடுமையாக இருக்குது. நான் சொன்னேன்ல அந்த லாஸ்ட்டு கேஜில் உள்ள 2 மாஸ்க்கு இதோ இருக்குது பாருங்கள், குச்சியில் உட்காந்துருக்குறதுல இவங்க 2 பேர் மட்டும்தான். இதை வந்து சேலுக்கு கொடுத்துட்டேன், ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் சொன்னாங்கனாக்கா, பேர்டுக்கு வந்து கொழுப்பு கட்டியிருக்கு அப்படின்னாங்க. நான் பார்க்கும்போது ஒரு பேர்டு நல்லா இருந்துச்சு, ஒரு பேர்டு செக் பண்ணாமல் பிடிச்சிட்டேன். கடையில் கொடுத்ததுக்கு அவங்க வந்து இல்லை, இதை வந்து நீங்கள் வந்து கால்சியம்லாம் கொடுங்க சரியாயிடும், நல்லா ஃப்ரீ ஃப்ளைங் நல்ல கேஜி பெருசாக உள்ள கேஜில் போட்டுருங்க, அந்த கொழுப்பு வந்து தானாக கரைஞ்சிடும் அப்படின்னாங்க. அவங்க எடுத்துக்கல கடைசியில் இந்த பேர்டு 2த்தையுமே. அதோட நானே திருப்பி கொண்டு வந்து இங்கே தான் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கீழேருந்து நல்லா உயரமாக பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இப்படி ஹைட்டில் வெர்டிக்கலாக வைக்காதீங்க, ஹரிசாண்டலாக வைங்கன்னு சொல்லி. ஹரிசாண்டலாக வச்சா எனக்கு தண்ணி கப்பு மாட்டுறது தான் எப்படின்னு தெரியல, அதனால் இப்படியே இருக்குது. எல்லாம் பேரெல்லாம் செட்டாக கரெக்டாக இருக்காங்க, ஆனால் யாருமே எக்கு வச்சா சிக்கு கொண்டுட்டு வரல. அது ஒன்று தான் இந்த கேஜை பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், நான் இதில் முதல்ல இது கூட இந்த இருக்குல்ல, இது ஃபீமேல் பேர்டு. ஏன்னா அது எக்கு வைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதோட பேக் சைடு பெல்விக் போன் கிட்ட பார்த்தா தெரியும், எக்கு வைக்கிற ஃபீமேல் பேர்டுக்கு அப்படி தான் பெருசாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அது எக்கு வைக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து ஃபீமேல் பேர்டு. அது எந்த பானையை எடுத்திருக்குன்னு எனக்கும் தெரியல. பானைக்கு தான் நிறையா மோஸ்ட்லி சண்டை வரும். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் போட்டு. இந்த இடமே எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இது ஒரு நாள் கூட இந்த மாதிரி இருக்காது, நாளைக்கே கேவலமாக இருக்கும்.
அப்புறம் இதிலே நான் வேறு இதில் எக்கு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணலை. இதுதான் அந்த பானையில் உள்ள அந்த கோவக்கார், இது செக் பண்ணலை நான். இது எப்படியும் மேக்ஸிமம் இது வேஸ்ட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 4 எக்குமே வேஸ்ட்டு. இதை எல்லாரையும் வச்சுருந்தா திருப்பி டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இது ஒன்று திறந்தா மூடவே முடியாது. இதில் ஒரு எக்கு பாருங்களேன். எந்த எக்கு? ஏதோ ஒரு எக்கு மட்டும் அப்படியே அழுந்துனா மாதிரி இருந்தது, பார்த்தேன். இந்த எக்கு பாருங்களேன், எப்படி அமுங்குனா மாதிரி இருக்குது ஓரம். ஷெல், அதோட ஷெல் அப்படி இருக்கு. தெரியுதா அந்த கீழே எப்படி அந்த ஷெல்லு அமுங்குனா மாதிரி இருக்குது. சிக்கே இல்லை எனக்கு இந்த வாட்டி. என்னன்னு தெரியல, ஒரு 3 மாதமாக சிக்கே கிடைக்கல. வேஸ்ட்டு தான் இந்த முட்டைலாம். இந்த இடம் அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இதில் எக் இருக்குது, ஆனால் நான் செக் பண்ணும்போது 3த்துல கரு இருந்துச்சு. இன்னும் 2 நாளில் ஹேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நாலு எக் இருக்கா, அதில் 3த்துல மட்டும்தான் கரு இருக்குது. பேலன்ஸ் உள்ள ஒரு எக்கில் கரு இல்லை. மற்றபடி இதில் ஒரு க்ரீன் ஃபிஷ்ஷரும் எல்லோ புல் ஃபிஷ்ஷரையும் போட்டிருக்கேன். பழைய முட்டை மாதிரி தான் தெரியுது, நான் செக் பண்ணலை. இப்போ 3 இருக்குது. இது இருக்குது பாருங்கள். இது வந்து புதுசாக போட்டேன். இதுக்கு பேர் செட் பண்ணேன். ஏன்னா இதோட பேர் லாஸ்ட்டு இது உள்ள பேர் வந்து இறந்துட்டு, அதனால் இதை புதுசாக பிரித்து போட்டிருக்கேன். இது வந்து க்ரீன் ஃபிஷ்ஷரும், இது வந்து ஃபீமேலு, இது வந்து மேலு. இதான் ஃபஸ்ட்டு பேரு. இந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம் இன்ஷால்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நான் சிக்ஸு வந்தால் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இது என்ன செய்யுது, கம்பியை கலட்டுதா, எல்லா வேலையும் பார்க்கும். இது வந்து எதில் உள்ளதுனாக்கா, அந்த ப்ளூ கேக் இங்கே தரையில் வச்சுருப்பேன்னு அதில் உள்ளது. அது அப்படி தான் அங்கேயும் இந்த கம்பியை கலட்டி கலட்டி எடுக்கும். கம்பியை கலட்டுது பார்த்தீங்களா. இது பழைய கூட்லேயும் அதே வேலை தான் பார்த்தது. சரி, எல்லாம் டைம் ஆகிடுச்சு, போய் தூங்குங்க. இன்னும் கொயாமையான்னு இது காலை ஏன் நொண்டுது, காலை கடிச்சிருச்சு போல இருக்குது. மற்ற போர்டு சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க எதுவுமே. இதுவும் எக்கு வைக்க போகுது. இது ஃபீமேலு, ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது. நல்ல பேர். அதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசாக இருக்குது. எக்கு வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எக்கு வைக்க போகுது, ஒரு நாளைக்கு வைக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா பார்க்கலாம். இவங்க ஒன்றும் வைக்கல. இது எப்போதும் எக்கு வச்சா நான் மாற்றி போட்டுருவேன் வேறு பேர்கிட்ட. ஏன்னா இதுக்கு வந்து ஃபீடு கொடுக்க தெரியாது, அதனால்.